ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாட்டு சோளம் வச்சு அதில் ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா நாளும் செய்ய முடியாதுங்க. கரெக்டாக நம்ம இந்த சோளத்தை அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு 10 to 15 டேஸ் பிஃபோர் அது ட்ரை ஆகாமல் பச்சையாக இருக்கும் போது பண்ணுறது தாங்க இதோட விசேஷம். இப்போ வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நாளுக்குள்ளே தாங்க இது கிடைக்கும். அதுக்கப்புறம் இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் சொல்கிறது பச்சை சோளங்க. ட்ரை சோளம் எப்போ வேணால் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இதில் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கனாலே நல்லா தெரியும். இது ஸ்கின் மேலே அப்படியே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீனிஷ் கலரில் தாங்க இருக்கும். இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமைச்ச உடனே சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்றது தாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சோளத்தை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணுங்க. அது மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணும். இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் தான், பட் பொறுமையாக பண்ணிங்கன்னா தான் சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா மேலே இந்த மாதிரி ஃப்ளோட் ஆகுங்க. அந்த ஃப்ளோட் ஆகிற சோளத்தை எல்லாத்தையும் நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடணும். ஏன்னா அதெல்லாம் ஸ்கின்னோட அட்டாச் ஆகிருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 4 முறையாவது குறைஞ்சது இதை வாஷ் பண்ணி எடுத்துடணுங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்கும் இது ரொம்ப ஃபேவரட். ஸோ யாராவது ஒருத்தருக்கு கிடைச்சாலும் சமைச்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அலசணுங்க. அலசி எடுக்கும் போது தான் அடியில் இருக்கிற கல்லெல்லாம் நம்ம ஈஸியாக டிஸ்கார்ட் பண்ண முடியும். இந்த ஸ்டெப்பும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் நமக்கு பச்சை சோளம் கிடைச்சாதாங்க பண்ணணும். இல்லாட்டி டைரெக்டாக 24 hours சோக் பண்ணிவிட்டு அப்படியே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 கப்பு சோளம் எடுத்திருக்கேங்க. இதுக்கு 8 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம் லோ ஃப்ளேமில் வச்சு. ஸோ எத்தனை விசில்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 9 விசில் வரைக்கும் இது லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணணுங்க. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போது பாட்டி அந்த 10 டேஸ்க்குள்ளே இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக செஞ்சுட்டே இருப்பாங்கங்க. ஸோ எவ்ரி டைம் செய்யும் போதும் அதே எக்ஸைட்மெண்ட்டோடு பார்த்துக்கிட்டு இருப்போம், வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் நமக்கு எப்போ தருவாங்கன்ட்டு. 8 விசிலுக்கு அப்புறமா கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ கொஞ்சம் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு புட்டிங் மாதிரி இருக்குங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணணும். சால்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 கப் ஹாட் வாட்டரை இதோட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது ஆல்மோஸ்ட் நம்ம பாயாசம் மாதிரி தெரியுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சுகர் ஒரு 1.5 கப் ஆட் பண்ணணுங்க. ஸோ சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க. இது பாயில் ஆகிட்டே இருக்கும் போது பால் ஆட் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு சுகர் எல்லாம் மெல்ட் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே முழு ஏலக்காய் 2 யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அந்த சுகர் மெல்ட் ஆகி இந்த ஸ்டேஜ் வரும்போது பால் ஒரு 1.5 கப்பு நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பாலும் கொஞ்சம் நல்லா இதோடு சேர்ந்து குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகி இந்த பாலோட நல்லா சோளமும் மிக்ஸ் ஆகி நல்லா நம்ம பாயாசம் மாதிரி இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் பாயாசம் மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜில் சாப்பிட்லாம். ஆனால் இதோட ஒரிஜினலாக நம்ம இதை சாப்பிட்ற முறை எப்படின்னா, ஜென்ரலாக இது நைட்டு தாங்க குக் பண்ணுவாங்க. ஸோ குக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா இது நல்லா புட்டிங் மாதிரி ஆகிடுங்க. புட்டிங் கட் பண்ணுற மாதிரி தாங்க கட் பண்ணி அழகாக இது சர்வ் பண்ணலாம். நைட்டு பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி நம்ம பாயாசம் மாதிரி இந்த மாதிரி இருக்குங்க. அதுவே காலையில் பார்த்திங்கன்னா புட்டிங் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இதை எடுத்து அழகாக நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணி சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் எப்பவுமே அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றது தாங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. காலையில் நிலத்துக்கு போயிட்டு சாயந்தரம் வரும்போது தான் எடுத்துகிட்டு வருவாங்க பச்சை சோளம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பண்ணுறதுக்கு நைட் ஆகிடும். ஸோ நைட்டு சமைச்சு காலையில் அழகாக சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் நிறைய வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.